விளக்கும் வாங்க மறந்துட்டோம். சில டைப்ப காணையில விளக்கு சந்திரம் வாங்க மறந்துட்டாராம். அப்போ இன்றைக்கு நாங்க வீடியோல லைட் அடிக்காதங்களை விட்டேன்னு வெளிச்சம் இல்லாத வீட்டுக்கு அதிசயம் காட்டுறான். அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்குள்ளான் இருக்கிறோம். ஏன் எங்களோட வீட்டுக்குள்ள இருக்குங்க இன்றைக்கு அதிசயம். வெளியில கிளியர்லாம் கிடக்கு. அப்ப வீட்டுக்குள்ளே ரெண்டு பாத்தீங்கன்னா இப்ப நேரம் எத்தனை சொல்லுங்க அவன் சந்திரன்? 8 மணி ஆகுது. 8 மணி ஆகுது. இரவு 8 மணிக்கு தான் சந்திரன் இப்பதான் வேலையால வந்தவன். அதுவுமே இப்ப வந்தவர் நான் கட்டுனேன் நின்றுட்டு விடிய வந்திருக்கலாம். வேலை தூரத்தான போறது வேலைக்கு. நான் அவ்வளவு தேசம் போறீங்க. மாணிப்பேன். மாணிப்பேன்றது ஊரியோ? பின்ன தூரதான் மாணிப்பேன்றது. யாழ்ப்பாணம் நோக்கி தான் அங்கால 1 மணித்தியால ஓட்டம். அப்ப 1 மணித்தியால ஓட்டம். சரியா சொன்னீங்க. பாத்தீங்கன்னா சரியா சொல்லிருக்கு. நான் அப்படித்தான் கொஞ்சம் கணக்குல. ஆனா என்ன செந்துற மாணிப்பா வேலையை போனவர். ஆனா எனக்கு போவைக்க சொல்லிட்டு போனவர் செந்துரன். வந்துருவேன் 6 மணிக்கு சரியா இங்க நிப்ப நின்றுட்டு போனீங்களே நண்டைக்கு. வேலை விஷயங்கள் சொல்லி கொண்டில்ல. ஆனா இது வீடியோ விஷயமும் சொல்லி கொண்டில்ல தான் செந்துரன். எல்லாவங்களுக்கு முக்கியமா போயிட்டு இல்லோம். நானும் என்ன செய்யறது வேலை விஷயங்கள் தொம்பிந்தோம். அதுதான் என்ன செய்யறது. பார்க்கணும் வீடியோவும் பார்க்கணும்டா என்ன முண்டு சமாளிச்சு லேட் ஆகிட்டது என்னன்னா செய்யலாம். அதுதான் அதே விட என்ன பிரச்சனை தெரியுமோ? ஏனென்றா நாங்கள் வீடியோ போடாம இல்லோ அடிக்கடி விடக்கூடாதுல்ல. அது பிள்ளையல்லோ சரியா? அப்ப அதுக்காண்டி நாங்கள் செந்துரும் நீங்க இல்லாட்டி பார்க்கவும் மாட்டேன் எங்களோட உறவுகள். நான் தனியா வீடியோ போட்டா பெருசா பாக்குறோம். நம்ம இல்ல அடிச்சு விடுங்க தனியா வீடியோ. நான் எடுக்கிறது வந்துட்டு என்ன பாத்துக்கொண்டு அப்படி இல்ல. உண்மைக்குமே என்னன்னு சொல்ற செந்திரன் இல்லாம என்ன வீடியோ எடுக்கிறன்ற ஒரு குழப்பம். நெடுகளை நாங்க வீடியோ போடணும் நினைச்சு எனக்கு வருத்தம் உண்மையா வரப்போகுது தெரியுமா செந்திரன்? என்ன செய்யறது. அப்ப நினைக்காம இருந்து பார்க்கவும் இல்லை. அப்ப அதான் செந்திரன் இந்த வேலையை வந்துருவேன்னு போனவர். ஆனா வேற லேட் ஆயிட்டு. ஆனா வேலைக்கே ஒரு கிஃப்ட் ஓடாம வந்துருக்கிறேன். வந்த இடத்துல இங்க வேலொடுப்பு கூட மாத்திரம் பொங்கால் கூட கழுவில அப்படியே பிடிச்சி இதுல இருந்து வீடியோ வந்தவா கதை. அது என்ன செய்யறது. எங்களுக்கு வீடியோ வேணும் தானே கட்டாயம். அப்ப எங்களை நேசிச்சு பாக்குறவங்களை பார்த்து கொண்டு இருப்பினோம். அவர் யோசிப்பினம் என்னடா 2 பேரும் விளம்பி கொண்டே இருக்கிறோம் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன். செந்திரன் ஒரு கிஃப்ட் வாங்கணும் வந்தவர். ஆனா என்ன அது எனக்கு இல்ல. எங்களோட குட்டி வீட்டுக்கு தான் வாங்கணும் வந்தாரு. அது என்ன கிஃப்ட்னு பாத்தீங்களா செந்திரன்? நீங்க அதை காட்டுங்க. வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இல்லாட்டி இப்படியே காட்டுங்க. இல்ல வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நீங்க அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துவீங்க. அப்ப நாங்க எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கும் எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் மாறுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ உடனே வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்குவோம். சந்திரன் எங்களோட கிஃப்ட் என்னன்னு காட்டுங்க. நீங்க எங்கட கிஃப்ட் எங்கட வீட்டுக்கு தேவையான லைட் எங்களோட வீடியோ இரவுலையும் வீடியோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா உண்மைக்குமே நானும் செந்திரனும் இப்ப செந்திரன் வேலையை போறவர் நானும் கிளாஸுக்கு போறபடியா 2 பேராலும் வீடியோ எடுத்துக்கொள்ள சரியான கஷ்டமா இருக்கு. என்ன நைட் தான் செந்திரன் வேலையால வருவேன். வேலை போகாமலும் ஒன்றும் செய்யலாதான் இப்பத்த இதுக்கு. அப்ப வேலையை போயிட்டு வந்து நாங்க நைட் அண்டாலும் வீடியோ போடாம இருக்கிற சரியான பிள்ளை. அப்ப நாங்க நைட் அண்டாலும் வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காண்டியே செந்திரன் லைட் வாங்கணும் வந்துடுறேன். லைட்டு கிளியர் இல்லை. இப்ப நாங்கள் செந்திரன் பூட்டுறதே நாங்க காட்டல. அது என்னடா சரியா லைட் சும்மாவே நாங்க வந்து வடிவில்லை. இதுக்குள்ள லைட்டு வடிச்சோம் இல்லாட்டி துன்ற பாக்கலாம் எங்களை. அவ செந்திரன் சொன்ன இந்த லைட்டை தான் காட்டி நாங்கள் பூட்டி போட்டுதான் மிச்சம் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குன்னு அதையும் பார்ப்போம். அதுதான் இது வந்து சரியாவே இப்பதான் பிச்சு போட்டு அவசரப்பட்டு பைக்ல கொண்டு அதுதான் லைட் எரியுமா போட்டு பார்த்து வாங்கினீங்க. விலை குறைஞ்ச லைட் தான் வாங்குவோம் போனான். அது கொஞ்சம் பவர் இல்லையா. இது கனவில இல்ல 1300 ரூபா தான். 1300 1300 பாருங்க. 2 வருஷம் பொரண்டி தான் தடக்கு. இதோ பொரண்டி அடிச்சு இதுல பெயர் போட்டு 2 வருஷம் பொரண்டி. இதான் பொரண்டி 2 வருஷம். அதே மாதிரி செந்திரன் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி பில்லோட வந்திருக்கிறா 1650 ரூபா முடிஞ்சிருக்கு. 1300 லைட்டு மிச்சமங்க வயர் வைரமான இருக்கு. பின்ன வயர் எல்லாம் தானே இருக்கு. கடவுளே இப்படி என்னன்னா லைட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வயர் இது கட்டுறது இது வந்து இங்க பின்ன கிளிப்பு கிடக்குது வந்து பூட்டுறது சிவர்ல. இங்க சிவர் ஒன்றும் இல்ல தானே பூட்டுறது. முன்னது தானே பூட்டு.
அப்ப அது இதுல இதால அப்படி குட்டி கட்டலாம் இது பயங்கர நீங்க இது வாங்கின நேரமா உங்க மாமா கிட்ட நிறைய கடை எடுத்தோம் என்ன இதோ இந்த இதுதான் ஆனா லைட் தெரியாதுன்னு இருக்கு என்ன செஞ்சது தெரியா முடியுது புரண்டி எல்லாம் தந்தாலும் தெரியாதுன்றா தாரணமே அதுதான் அடுத்தது அப்ப என்ன செய்யணும் இந்த வயர் இந்த வயர் செந்திரன் உண்மைக்குமே வயரு லைட் பிளக் எல்லாம் செய்ய சோடிப்பேன் ஆனா என்ன அந்த அளவுக்கு பிளக் ஒண்ணுமே இல்லை பிளக்குகள் ஒன்றும் இல்லை சும்மா இந்த லைட் எரியிற அந்த லைன்ல கொடுத்து விடுறான் அப்படித்தான் செய்யறேன் ஒரு லைன்லயே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு என்னண்டு தெரியாம கிடக்கு ஆளுக்கு அப்படி அடிக்காது அடிச்சா என்ன செய்வீங்க சில டைப் இருந்ததோ சில டைப்னா என்னங்க அந்த கருத்த கலர் ஓ அது இருந்தது எடுத்தரு வேலுமோ கொஞ்சம் பிஸியா தான் இருக்கிறேன் இந்த இதை பிடிச்சி சும்மா என்ன தெரியுமே எங்களோட டெடிபே என் பொம்மைக்குட்டி எனக்கு விருப்பம் ஆனா இது செந்திரன் உப்பு எடுத்து தந்து இப்ப இதோட 4 வருஷமா ஆயிட்டு பொம்மைக்குட்டி இது எங்களோட நிறவுல நிற்ற விடுறது என்ன செந்திரன் சில டைம் செந்திரனுக்கு அடிக்கும் இது அடிக்கும் ஆனா என்ன நீங்க அப்ப எதெல்லாம் கொழுவ போறீங்களோ பய கொழுவ போற சில டைப் தந்தானே சில டைப் அடிப்பேன் சரி அப்ப நாங்க சில டைப் எடுத்து கொண்டு வந்துட்டு பார்ப்போம் சரி இப்ப பாத்தீங்கண்டா என்னடாப்பா லைட்டை காட்டுச்சுன்னா பேருந்து இப்ப வந்து பேச 3 பேரும் இருக்கிறோம் அதுவும் அத்தைய கூப்பிட்டுட்டான் என்ன செய்வோம் நைட்டு சாப்பிட போயினேன் அதோட லைட்டை போட்டுட்டு சாப்பிடுவோம்னா ரெடி பண்ணினேன் லைட்டுக்கு இது செலோ டைப்பும் பிளக்கும் வாங்க மறந்துட்டோம் செலோ டைப்ப காணையில பிளக்கு செந்திரம் வாங்க மறந்துட்டாராம் அப்போ இன்றைக்கு நாங்க வீடியோல லைட் அடிக்காதங்களை விட்டேன் வெளிச்சம் இல்லாத வீடியோ கவலையா கிடக்குது அப்ப நாங்க இன்றைக்கு சரி அதை ஒரு கட்டம் மாரி நாளைக்கு செந்தஞ்சனர் வாங்கிக்கொண்டு வரலாமண்டு அதே மாதிரி செந்திரம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டார் செந்தஞ்சனர் எனக்கு பசிக்கையில கொஞ்சமா தாங்க சாப்பாடுண்டு என்ன நாங்க சாப்பிட்டீங்களா என்ன கொஞ்சம் தலை சாப்பிடும் பசிக்கல நீங்கள் இப்போ வைகோசை இருத்தி வந்த வரத்துல லைட்டா காட்டினீங்க இதை காட்டினீங்க சாப்பாடை தாருங்க அது நேரம் வந்துடுது சரி இந்தாங்க செந்திரன் இது உங்களுக்கு அத்தைக்கு கொடுக்கணும் இதே எனக்கு சரி இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி சாப்பாடே இருக்க பாருங்க இங்க பாருங்க நாங்க வெள்ளமா புட்டும் இங்கால பாத்தீங்கன்னா அரைச்ச கறி குழம்பு மீன் குழம்பு இங்கால உருளைக்கிழங்கும் என்ன கறிக்குழம்பு குழம்பு இங்கால ரச்சி குழம்பு கத்தரிக்காய் இதே 2 கலந்துருக்கேன்னா நாங்கள் பக்கத்தை விட்ட போய் இப்ப எடுத்துக்கொண்டு வந்துடுறாங்க அவையில் கொஞ்சம் தந்த வேணும் எங்களுக்கு அது அவர் தருமே லேவியர்லான்னு அந்த பக்கத்தை விட்டுக்கா அரைச்சதுன்னா அதான் கொடுத்துட்டேன் இல்ல நீங்க அப்ப நான் ஒன்று சமைக்கலையோ கறிமுளா உருளைக்கிழங்கும் அத்தை செந்திரனுக்கு கொடுக்குறவா சமைச்சா எனக்கு தெரியல அவருக்கு மட்டும் கொடுக்குறவா அப்ப சரி என்ன செய்வாங்க என்னென்ன சொல்ல போறீங்களோ சொல்லுங்க இங்கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கோதுமை மாப்புட்டு சாப்பிடுறேன் அதனால அரிசி மாப்புட்டும் அரைச்ச கறியும் அதே மாதிரி இஞ்சால இது மிளகறி எனக்கு மட்டும் நான் மிச்சம் ஒன்றுமே சாப்பிடுறேன் எனக்கு ஒரு துளி மிளகறி கூட வேணுமா சரி நீங்க துளி இது அத்தைக்கு இது அவருக்கு சாப்பாடு கணக்கு அதுதான் அடுத்தது செந்திரனுக்கு அரைச்ச குழம்பு மீன் போடட்டும் நல்ல பிட்டியோ சாவால வித்தது பார்க்கவே நல்ல வடிவா இருக்கும் அடுத்தது என்ன பிடிக்க முருகன் பாத்தீங்களா இல்ல வடிவான சாவாலையில சாப்பிடுறேன் சாப்பாடு பழம் என்னங்க இது சிக்கன் குழம்பு இது கூட மம்மி சமைச்சது சாப்பாடு பார்த்து சரியில்லைன்னு சொல்லுங்க அத்தை இப்படி சொல்றீங்க சரியில்லைன்னு சொல்ல சரி இந்த புட்டு இந்த அளவு செந்துரன் பாருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டவ அந்த சாப்பிடுங்க சரி சாப்பிடுவோம் எல்லாரும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி இருக்கண்டு எனக்கு தானே ஒரே ஒரு கவலை கறி மிளகாயோட மட்டும் சாப்பிட்றேன்னு குடிக்க சீக்கிரம் இருக்கு மிச்சம் என்னத்த என்ன வாட்டி சொல்லி வேலை இல்லை வெந்தயமே அமர்ச்சி போனான் நல்லா இருக்கு செந்திரன் இல்லை அரைச்சா எப்படி இருக்காங்க சொல்ல மாட்டேன் ஃபுட்டுக்கு எல்லா கடையும் நல்லா கிடைக்கும் ஒட்டுக்காம ஒரு காசு தெரியுமா அந்த ஒட்டுக்காலம் மட்டும் தாங்க இப்ப அப்படி இல்லை அரிசி மாப்புட்டோ கோதுமை மாப்புட்டோ அந்த அரைச்ச கறின்றது உண்மைக்குமே அது ஒரு நல்ல சாப்பாடு அத்தை வர ஊரால மடைச்சு கொண்டு வந்துட்டோம் என்ன செய்வோம் சத்தம் மொழியில வராத குரலே துன்ற பயந்து போட்டேன் நான் என்ன சத்தம் இப்படி குரல் வந்து அப்படி இருக்கும் அதுதான்
ஆனா இரவுல கொஞ்சம் குரல் அடைக்குதுதான். அதுதான் எனக்கு நான் சரியான வெக்கையும் இல்லை. உங்களை விட்டு தகர வீடு குட்டி வீடு அதனால சரியான வெக்க எங்களுக்கு. பேன் போடலாம். பேன் போட காத்துல அதுல சத்தமா கூடாது. பேன் காத்து மண்டாலும் சும்மா எப்படி இருக்கு அத்தை என்ன வாரு இல்ல தாங்க விட்டு கொடுக்காம கதை சொல்லுவார். அந்த தன்னோடு தரம் பேசிடக்கூடாதே தாயம் முடியல அது மேல ஏன் முடியல சமனா சொல்லி விட்டா சொல்லிடுங்க. அத்தை எப்படி இருக்கு நீங்க சொன்னீங்களா இவ்வளவு நேரம் ஒரு கறி? உண்மைக்கு எல்லா கறியுமே எல்லாத்தானே புள்ள சொன்னா திருப்பி சொல்றீங்களா? அப்படி என்று இல்ல அது சரி நல்லா இருக்கும். கொஞ்சம் கலந்தா கரையே நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம சுருக்குமா சொல்றோம். என்னன்னு சொன்னா ஒன்று விட்டு சொன்னா பிள்ளைதானே அப்படி சொல்லாமே இல்ல நீங்களோ என்ன விட்டுட்டு இல்ல பிள்ளைங்க நான் சொல்லுவேன் உப்பு கூட்டிட்டு அது சரியில்லை. நான் ஒரு நாள் சமைச்ச பிள்ளை வரேன் என்ன அவன் என்ன உண்மைக்குமே சரியான பசி எப்ப செஞ்சிடும் வரவேறன்னு பார்த்தோன்னா பசி மாறிட்டே இல்லாடி பசி மாறிட்டு அப்புறம் என்ன புட்டு அவிச்சா வச்சோம் பாத்தீங்கன்னா இடிட்டாயிட்டு டக்குன்னு ஏனண்டா கரண்ட் என்னத்த மின்சாரம் சொல்லி கொண்டு இல்ல திடீரென அதுதான் நான் பயந்து போட்டோம் எல்லாரும். ஏண்டா டக்குன்னு கரண்ட்டோன்னா சட்டியும் ஆகும் நினைச்சோம். பேருந்து பார்த்தா வந்துட்டு 5 நிமிஷம் இல்லையே 5 கரண்ட் இப்ப வந்தது பாத்தீங்களா என்னுடைய வாழ்க்கைய. கரண்ட் இல்லையா வீடியோ முன்னாடி இல்லாம போயிருக்கும். லேட்டா தான் போகுது இல்லாட்டி இட்டுட்டுல இருந்து காய்ச்சி கொண்டு இருந்திருப்போம். அப்படிதான் கடைசியில செஞ்சிருக்கணும். வீடியோ லேட்டா போகுது. நானே திடீர்னு பயந்து இருட்டாது. அப்படியே பெரும்பாலும் இருந்துட்டு நிக்கிறேல தானே நான் வீடியோ எடுக்கிறேன் பிடிக்கல வேலைக்கு. இப்ப இப்படியே நின்று இருந்தா சரி நாங்களும் இப்படியே சாப்பாடு வச்சு நின்று இருப்போம். ஐயோ தானே நின்று இருக்கோம். நாளைதான் சந்திச்சிருப்போம். நாளைதான் சந்திச்சிருப்போம். கட்டத்தோட வேற கட்டத்தோட ஜாயின் பண்ணி தங்கச்சி கொண்டு பாக்குறவங்க ஒன்றை காட்டினார்கள் வேந்த ஒன்று எடுக்கிறாங்க திருப்பி ஒன்றா எடுக்குது வாழலாம் பேசுவேன். என்ன செய்வோம் எங்களுடைய போயிட்டு உங்களுக்கு புட்டு போடவா? புட்டு பயப்படுற சரியா? அப்படி இல்லை இந்த கரம் நண்டு அப்புறம் கொஞ்சம் பசியும் குழம்பிட்டு அப்படி இல்லை பெருசா நான் உங்களுக்கு சொன்னா தானே இன்னும் பசிக்கல. நீங்கள் ஏதோ நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க. நாய் கரண்ட் அன்னைக்கு நாயிலும் கொஞ்சம் கத்திக்கும் நிற்குது. முடிய காண்டி போட்டுட்டேன் சாப்பிடுங்க அத்தை நல்ல திருத்தம் உண்மையா. அரிசி மாப்பிட்டு சாப்பிடுற போது தேத்தண்ணி குடிக்கிறீங்களா பெருசாடல தேத்தண்ணி விட்டுட்டேன் நல்ல அங்கால பார்த்து தெரிஞ்சு கொண்டு கிடக்கு இல்லைங்க தண்ணி பத்தான முந்தமே இல்லை. என்ன நைட்டு நான் செஞ்ச பூந்தி லட்டு அதோட சாப்பிடாங்க. அந்த பூஞ்சி லட்டு சாப்பிடவே இல்லை. அந்த நேரம் விடிய 6 மணிக்கே வேலை போயிடுவேன். பூந்தி லட்டு கண்ட நீங்கள 6-7 மணிக்கெல்லாம் நான் வீட்டு இருந்து வேலை தடுத்து சரண்ட் ஆயிருக்கு. அதன் தூரம் இல்லை எங்க போறது இல்ல கிட்டேண்டா பரவாயில்ல. நாளைக்கு எனக்கு மேரேஜ்ல லேட் ஆயினாலுமா கூட செந்திரனை பாத்துருந்தான். நான் பாத்துருந்தான் நடுகாலம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செந்திரனுக்கு இன்னும் வீடு வந்து நாளைக்கு பீச்சுக்கு போக சொல்றேன் வேற லேட் ஆகுமா. நல்ல வேலை உங்களோட வேலை தான் முக்கியம். நேற்றும் போயில வேலைக்கு வேலை வரைக்க செஞ்சோடலாம். அப்புறம் நாங்க வீட்டுல வரையாண்டு இங்க நம்ம போய் வர உண்மைதான். அதோட வேலையை போற சட்டம் இப்ப தேவை. தொழில் வரும்போது அதை செய்யணும். தொழில் தொடர்ந்து வராது. ஏன்னா உழைப்பாளி தினம் வந்து வேலைக்கு வர பொண்ணான். ஏன்னா எனக்கு அந்த தெரியா தொழிலாளி தினம் உண்டு. அதே தெரியாம வேலை போயிருக்கிறாரு பாருங்க. நான் பாக்கிறோம் தொழில் செய்கிற எல்லாருக்குமே லீவு கொடுத்தாங்க. ஆனா நாங்கள் அந்த தினம் நாங்கள் தொழில் செய்த நாங்க எங்க பிள்ளைகளும் முறை எல்லாமே தொழிலாளர் நாங்களும் என்ன செஞ்சாங்க வேலையை போனேன். அப்ப இந்த மாசம் புள்ள விறகு ஏத்திக்கணும். அப்ப இந்த மாசம் புள்ள அத்தையாக்கள் விறகு போயில அங்கால போதிக்கு அதோட சரி விறகு வீடியோட சரி அத்தையாக லாமாஸ்லாம் ஓடணும். இப்ப இந்த மாசம் லாமாஸ்ல ஓட்ட மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. ஆனா அத்தையாக்கள் வீடியோ திடீர்னு நின்றுட்டு 2 நாளா சிலர் வெளியூருக்கு போயிட்டு அதான் நாங்க பீச்சுக்கு நாளே போகணும் மறுபடியும் சொல்லிட்டு
என்ன செய்யறதே நான் சரி பாப்போம் ஏதோ ஒன்று எடுக்க நான் இருக்குந்தானே தெரியல நீங்கள் இருக்கும்போது அதுதான் செந்துரன் வந்து சமாளிச்சு போடுறான் என்னென்ன கொண்டேன் ஆனா நாங்களும் ஆனா அதுக்கு ஏற்ற நாங்கள் இருக்கிறோம்னு உறவுல காட்டுறான் அதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கோ வீடியோ இருக்குங்க வீடியோல உண்மையாவோ அப்ப நாளைக்கு விடிய நினைங்க தலைமறைவா போயிருக்காம நீங்கள் இல்லைன்னா அதை எடுக்கல ஐயோ இப்படி சொல்லிப்பட்ட அத்தை நீங்க பேசாம பிடிக்க கோயிலுக்கு கூடி ஓடி இருக்கும் அதுதான் அப்படி விட மாட்டேனே விடிய அத்தை வந்து கதவை தட்டுவா புள்ள ஒலிம்பிட்டிங்கள வாங்க வீடியோ எடுக்க நித்திர பயலாத்த வந்துருவா எல்லாரும் வீடியோ கொடுக்க மாட்டேன் முழுக்கான சாப்பாடு வலிச்சு எல்லாருக்கும் டைம் ஆயிட்டு லேட் டைம் தான் அந்த கரண்ட் பாருங்க பேன் போடையில எப்படி அதோட கரண்ட் நிக்க பேன் போடல நிக்கிறீங்க கரண்ட் இல்ல சனங்கள் என்ன செய்யுங்க என்ன நாங்கள் என்ன செய்யறாங்களா வழியில நாங்கள் பாய போட்டு நாங்களா இல்ல நித்து காலம் வர காத்தும் இல்ல ஒரு சில பேன் இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்கள் இப்ப இந்த வீட்டு வந்துட்டு வெளியில போட்டா காணும் இயற்கை காத்துனாலும் வரும் துளியனாலும் வேற மூணு கட்டியல விட்டுருங்க தகரங்கள் எல்லாம் மூடி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு சரி அப்ப நாங்க என்ன செய்வோம் நிறைய காய்ச்சாங்க உறவுகளை பாக்கவே மாட்டேன் பாப்பின எவ்வளவு இருந்தாலும் என்ன செய்யறது பாவம் அதெல்லாம் சொல்லி ஒத்துழைப்பு தரி அதுதானே ஒத்துழைப்பு தரோடையே தான் நாங்கள் இந்த இடத்துல சாப்பிடுறோம் அதுதான் மற்றது என்னன்னு சொல்றது இது ஒரு நோமலான பதிவு தான் திடீரெண்டு வேலைக்கு சந்திரன் வரவான்னு எதிர்பார்த்துறாங்க நிறைய ஐடியாவோட ஆனா எல்லாமே சந்திரன் ரோல் பிளாக் அளவுச்சிட்டு அப்ப நாங்கள் இனி அந்த வீடியோ நாளைக்கு தான் லைட் எல்லாம் காட்டுவோம் என்னத்த அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அதை ஏதாவது சொல்ல போறீங்களா இல்ல நான் சாப்பிட்டு கை கழுவ போறேன் நீங்க ஏதாச்சும் இல்ல என்ன விட்டா நான் வேற என்ன வேலை பாப்பேன் சரி சமாளிச்சு எங்க உறவுகள் இதை பதிவை பாருங்க பார்க்காமடாதேங்கோ மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் நாளைக்கு பார்ப்போம் புதிய வீடியோவில் ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னொரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்.